அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய நாள் மிகவும் முக்கியமான நாளுங்க. 12/11/2024 வரம் தரும் ஏகாதேசி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நாளில் 3 ஏலக்காய் மட்டும் இருந்தால் போதும். இதை மட்டும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு தூங்குங்க. நீங்கள் போதும் அப்படின்னு சொன்னாலும் கோடி பணம் உங்களை தேடி வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில். ஏன்னா இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா தேவர்கள் அனைவரும் கண் விழிக்கக்கூடிய ஏகாதேசி, அதே போல் பெருமான் கண் விழித்து வரம் தரக்கூடிய ஏகாதேசி. இந்த நாளில் பெருமாளிடம் இந்த ஒரு வேண்டுதலை நம்ம வைக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய பிரார்த்தனையும் சரி, நம்மளுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி தருவார். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான செல்வம், பணம், பேர், புகழ் இதெல்லாம் தரக்கூடிய கடவுள் யாருன்னு பார்த்திங்கன்னா பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் தான். இன்றைய நாளில் இவங்க 2 பேருடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க. வேறு எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவும் கிடையாதுங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள். செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகப்பெருமானுக்கும் அதே போல் விஷ்ணு பகவானுக்கும் உகந்த நாள். இன்று செவ்வாய்க்கிழமை என்று ஏகாதேசி வந்திருக்கிறது ரொம்ப கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. அதே போல விஷ்ணு பகவான் இன்று தான் கண் திறந்து தன்னுடைய பக்தர்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய நாளாகவும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த நாளை நம்ம எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடக்கூடாது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த நாளுக்குரிய வழிபாடோ பரிகாரமோ நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக அது பலன் கொடுக்காமல் போகாது. உங்களுக்கு தினமும் பணவரவு ஏற்படணும், நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அதில் நல்ல ஒரு சம்பளத்தை உயர்த்தி தரணும், அதில் நல்ல ப்ரொமோஷன், பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே இந்த ஒரு வழிபாடை இன்றைய நாளில் விஷ்ணு பகவானிடமும் மகாலட்சுமி தாயாரிடமும் நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் கேட்ட வரத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதை நீங்கள் பூஜை ரூமுக்கு போக முடிஞ்சதுன்னா பூஜை ரூம்லேயும் இதை நீங்கள் செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தால் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு செய்யுங்க. சுத்தபத்தமாக இருக்கும்போது செய்யுங்க. ஏன்னா இது மகாலட்சுமி தாயாரையும் விஷ்ணு பகவானையும் மனதார நினைத்து செய்யக்கூடியது. அதனால் நான்வெஜ் சாப்பிட்ருந்தா குளிச்சுட்டு நீங்கள் செய்யலாம். மாதவிடாய் காலமாக இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் இல்லை உங்கள் கணவர் உள்ள வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் செய்ய சொல்லலாம். ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துக்கோங்க. இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். 3 ஏலக்காய் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஏலக்காய்க்கு உண்டு. மகாலட்சுமி தாயாருக்கும் விஷ்ணு பகவானுக்கும் மிகவும் பிடித்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய். இந்த ஏலக்காயிலேருந்து வரக்கூடிய வாசனை பார்த்தீங்கன்னா பணத்தையும் செல்வத்தையும் காந்தம் போல ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான ஒரு வேலையை இந்த ஏலக்காய் செய்யும். அதனால் இந்த 3 ஏலக்காயை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வலது கையில் இந்த 3 ஏலக்காயும் கையில் வச்சுக்கோங்க. அதனால் பூஜை ரூமுக்கு போக முடிஞ்சுன்னா பூஜை ரூமில் இருந்து கொண்டும் இதை செய்யலாம். பூஜை ரூமுக்கு போக முடியாதவங்க வெளியில் ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துக்கோங்க. வெறுந்தரையில் உட்காராமல் ஏதாவது மேட்டு இல்லைன்னா பலகை இல்லைன்னா ஏதாவது ஒரு பெட்ஷீட்டில் அது மேலே உட்காந்துக்கோங்க. இந்த 3 ஏலக்காயும் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஒரு 12 முறை மட்டும் சொன்னால் போதுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லானது. பணத்தையும் செல்வத்தையும் பேர் புகழ் அனைத்தையும் உங்களுக்கு காந்தம் போல ஈர்த்து தரக்கூடிய மிகவும் எளிமையான மந்திரம். 12 முறை சொல்லுங்கள். 12 முறை சொல்ல முடியாதவங்க குறைஞ்சது 6 முறையாவது சொல்லுங்கள். இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய அற்புதமான மந்திரம். பெருமாளுக்குரிய இந்த தினத்தில் ஏன் நம்ம மகாலட்சுமி தாயாருடைய மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரே சூட்சம வடிவில் பெருமாளாக காட்சி கொடுக்கறதாக ஒரு கதை இருக்குது. அதனால் பெருமாள் தனி கிடையாது, மகாலட்சுமி தனி கிடையாது, 2 பேரும் ஒன்று தான். அதுவும் பர்டிகுலராக பெருமாளுக்கு உகந்த இந்த தினத்தில் மகாலட்சுமி தாயாருடைய மந்திரத்தை நம்ம சொல்லும்போது இந்த 2 தெய்வத்தோடைய பரிபூரண ஆசீர்வாதம் கிடைப்பது மட்டும் கிடையாதுங்க, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சகலமும் நம்மளை தேடி வரும். அதனால் மறக்காமல் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த 3 ஏலக்காயை கையில் வச்சுட்டு என்னென்ன வேண்டுமோ அனைத்தையுமே நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இன்று பெருமாள் வரம் தரக்கூடிய அற்புதமான நாள். அதனால் நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம். நல்ல விஷயங்களை கேளுங்க. 24 மணி நேரமும் பணவரவு ஏற்படணும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி வேண்டும், செல்வ செழிப்பு உண்டாகணும், நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ
அந்த முறையில் நீங்கள் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு ஓம் தன் தானிய கரியே லக்ஷ்மியே நமக, ஓம் தன் தானிய கரியே லக்ஷ்மியே நமக, ஓம் தன் தானிய கரியே லக்ஷ்மியே நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை 12 முறை சொல்லுங்கள். சொல்ல முடியாதவங்க 6 முறை சொல்லுங்கள். அந்த ஏலக்காயை கையில் வச்சுட்டு இப்படி நீங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் இந்த 3 ஏலக்காயையும் நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடித்து இதை நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பில்லோக்கு அடியில் வச்சுட்டு, அதாவது உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க இன்று இரவு. நாளை காலையில் ஏந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு வந்து அந்த பேப்பரில் இருக்கிற 3 ஏலக்காயுமே நல்லா பொடி பண்ணி அந்த பொடியை உங்கள் வீட்டில் இருக்கிற டீத்தூள் நீங்கள் போடுவீங்க இல்லையா, அந்த பாக்ஸில் கலந்துடுங்க. அவ்வளோதான். இப்படி கலந்துடுங்க. சப்போஸ் நீங்கள் டீத்தூளில் யூஸ் பண்ணலைன்னா வேறு ஏதாவது ஸ்வீட் செய்கிறீங்கன்னா அதில் கலந்துக்கோங்க. இதை டெய்லியுமே நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே, அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கலந்துக்கணும். இதுக்கு டீத்தூளில் நம்ம போட்டோம்னா டீயும் வாசமாக இருக்கும். நம்ம டெய்லியுமே காலையில் ஏந்திரிச்ச முதல் வேலையை டீ சாப்பிட்றோம் பாருங்கள், இந்த ஏலக்காவும் நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். இப்படி செய்வதன் மூலமாக பண வரவு நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு செல்வ நிலை உண்டாகும். இந்த மந்திரத்தோடு இந்த ஏலக்காவும் கலந்து டெய்லியுமே இது நம்ம கூட இருப்பதனால நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம உடல் முழுவதும் மட்டும் இல்லைங்க, நம்ம வீடு முழுவதும் பரவி இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த எளிய விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் செய்யலாம். முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.